ஹாய், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியில் விஐபி பிரேக் தரிசனம் பார்த்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் டு திருப்பதி நம்மளுக்கு வந்து நியர்லி 6 to 7 hours தான். நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு மேல் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். மேல் திருப்பதி ரீச் ஆகிட்டு ஸ்ரீவாரி ட்ரஸ்ட் அந்த இடத்துல தான் போயிட்டு நம்ம டொனேஷன் கொடுத்து 10,500 டிக்கெட் வந்து நம்ம வாங்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம போயிட்டு இப்போ க்யூவில் லைன் நின்றுட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிடிடி வெப்சைட்லேயுமே புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தோம். இந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வாங்கிக்கலாம். யாரெல்லாம் வந்து டொனேஷன் பே பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் அந்த டிக்கெட் கண்டிப்பாக கிடச்சிரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அவைலபிள் கோட்டான்னு காமிச்சிருக்காங்க அண்ட் எவ்வளோ டிக்கெட் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,000 வந்து நீங்கள் டொனேஷன் கொடுத்துட்டு 500 வந்து நீங்கள் பே பண்ணி டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து ஒரு மெம்பருக்கு வந்து 10,500 வரும். 2 மெம்பர்ஸ்க்கு வந்து நாங்கள் பே பண்ணி வாங்கிட்டோம். ப்ளஸ் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கலை. சில்ட்ரன் பிலோ 12 years வரைக்குமே டிக்கெட் வந்து உங்களுக்கு கிடையாது. இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு ப்ரூஃப் இருந்தால் போதும். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிப்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுலேயே வந்து நெக்ஸ்ட் டே தரிசனமோட டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அன்னைக்கு டேட்டில் வந்து என்ன சுற்றி பார்க்கணுமோ நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேயில் வந்து நீங்கள் கோயிலுக்கு போய் பிளான் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கீழ் திருப்பதி தான் ரூம் போட்டிருந்தோம். ஸோ கீழ் திருப்பதிக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த விஐபி பிரேக் தரிசனமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து மற்ற நம்ம ஃப்ரீ தரிசனமாக இருக்கட்டும், 300 பே பண்ணி போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களை வந்து சாமி வந்து ஒரு 3 டோருக்கு முன்னாடி நிற்க வச்சு தூரமாக தான் பார்க்க விடுவாங்க. அண்ட் வந்து அங்கே கோயிலை சுற்றி இருக்க சாமிங்களுமே பார்க்க விட மாட்டாங்க. நம்மளை பிடிச்சி தள்ளிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் 300 பே பண்ணி போனீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் வந்து தனியாக அனுப்புவாங்க. இன்னொரு சில கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனமும் 300 கம்பைன் பண்ணி அனுப்புவாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். பட் இந்த விஐபி பிரேக் தரிசனன்றது இவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதாவது வந்து 300 பே பண்ணுறவங்களையும் ஃப்ரீ தரிசனம் ஸ்டாப் பண்ணிவிட்டு விஐபி பிரேக் தரிசனம் மட்டும் ஏர்லி மார்னிங் ஸ்டாப் பண்ணி குறிப்பிட்ட ஒரு டைமிங்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தரிசனமும் 300 தரிசனமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம தரிசனத்துக்கு தான் காலையில் போயிட்டுருக்கோம். வராகி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாலும் நம்ம வந்து லைன் நிற்காமல் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம விஐபி தரிசனம் கேட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கேட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் திருப்பதி போன வரைக்கும் என்னை பிடிச்சி தள்ளி பெருமாளை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட பெருமாளை நின்று என்னால் வேண்ட முடியாது. நான் அப்படி தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இந்த விஐபி தரிசனமில் வந்து லைன் போகும்போதே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு இருந்துச்சு. லைன்லையுமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. லைனில் போயிட்டு சாமி கிட்ட போயிட்டு சாமியை கிட்ட நின்று நாங்கள் சாமி கும்பிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெருமாளை கிட்ட நின்று பார்த்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் பூவு பழம்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம 300 டிக்கெட்டாக இருக்கட்டும், ஃப்ரீ தரிசனமாக இருக்கட்டும், நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் இந்த விஐபி பிரேக் தரிசனம் பே பண்ணதுக்கான வேல்யூ தான் நான் சொல்லுவேன். நின்று சாமி கும்பிட்டு வந்தோம். 1/2 hour கோயிலில் நின்னோம். கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா சாமியும் தொட்டு கும்பிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த உண்டியல் கிட்ட கூட நம்ம போக முடியாமல் தள்ளுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட்டு ரொம்ப ஃப்ரீயாக 1/2 hour நாங்கள் உட்காந்து சாமி கும்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து மெடிடேஷனே பண்ணாங்க. எங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. சாமியை பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அந்த கோயிலை சுற்றி இருக்க எல்லா சாமிங்க சிலைங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வாட்டி தெளிவாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ 10,000 பே பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப வேல்யூவாக தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து கீழ் திருப்பதி இறங்கிட்டோம். லட்டூஸ் வந்து எப்போவுமே கொடுக்குற மாதிரி தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நாங்கள் பே பண்ணி அந்த பெரிய சைஸ் லட்டூஸாக இருக்கட்டும், அப்புறம் வடையாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து கீழ் திருப்பதி வந்து இறங்கிட்டு இருக்கோம். ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்பே கிளம்புறதா தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வழியில் ஒரே காமெடி தான். இதுதான் வந்து இது திருப்பதியோட வடை. இது வந்து நெய் வடை. அதனால கடிக்கவே முடியாது காய்ஸ். இது வந்து ரொம்ப ஹார்ட் காய்ஸ். இதை கடிச்சா மாமா பல்லுதான் காய்ஸ் உடையும். பாப்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபஸ்ட் டைம் திருப்பதி போயிருந்தா. ரொம்ப ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தா. இந்த ரஷ்ல தள்ளுமுள்ளில் இல்லாமல் அவளுமே பெருமாளை கிட்ட பார்த்தா. ஸ்பெஷலாக அவளுக்கு வேறு ஒரு பூ வேறு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அந்த வடை இதெல்லாம் வச்சு காமெடி பண்ணிவிட்டு நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஃப்ரம் திருமலா டு ஒசூர் வந்து பார்த்திங்கன்னா 6 hours இருக்கும். நம்மளுக்கு வந்து 8 hours ஆகிடும். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேயே ஆந்திராவில் ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு லஞ்சுக்கே பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒசூர் ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. ரொம்ப ட்ராவலில் டயர்டாக இருந்தாலும் நம்ம வந்து டின்னருமே வந்து ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஹோட்டலில்
போயிட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் திருப்பதி போனது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. அதுவும் சாமியை வந்து நின்று நிதானமாக திருப்தியாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த விஐபி பிரேக் தர்ஷன் வந்து நம்ம பே பண்ணுறதுக்கு 100% வந்து நம்மளுக்கு வேல்யூ தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.